நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் மிஸ்டார். ஒய் லில்லியனா எந்த பார்த்த டூக் மேஷன் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். லில்லியனாவும் அந்த பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. அவன் சொல்கிறான் 5 நிமிஷத்துக்கு மேலே என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. லில்லியனா சொல்கிறான் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது லில்லியனா பின்னாடி 5 பாடி கார்டு இருக்காங்க. அதை பார்த்து அவன் ஷாக்க வரா. லில்லியனா நினைக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல. லில்லியனாவும் பார்ட்டிக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே இருக்க எல்லாருமே லில்லியனாவோட அழகை பற்றி தான் பேசுகிறாங்க. லில்லியனா அங்கே ஃபேமஸ் ஆகிட்டா. போனோடனே அங்கே வயசானவர் வந்துட்டுல லில்லியனாவுக்கும் நோவாவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2 ஜென்டில்மேன் வந்துட்டு லில்லியனாவை டான்ஸுக்கு கூப்பிட்றாங்க. நோவா அந்த 2 ஜென்டில்மேனே தடுத்து தான் நோவா சொல்கிறான் என்னை மன்னிச்சிருங்க, லில்லியனா என் கூட மட்டும் தான் ஆடுவா. லில்லியனாவை டான்ஸுக்கு கூப்பிட்றான் நோவா. அதுக்கப்புறம் லில்லியனாவும் நோவாவும் டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. அதை லில்லியனா பிடிக்காத மாதிரியே ஆடுறா. அதை நோட்டீஸ் பண்ணினார் நோவா. நோவா சொல்கிறா இந்த மாதிரி பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிட்டேன்னு வையேன் நம்ம கப்பல்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. லில்லியனா சொல்கிறா உனக்கு 2 முகம் இருக்குது ஆனால் எனக்கு இல்லையே. நோவா சொல்கிறா பிளாக்மெயில் பண்ணவங்கலாம் பேசக்கூடாது. லில்லியனா நோவா காலையிலே மிதிக்கிறா வேணும்ன்ட்டு. நோவா கீழே தள்ளி விட்டுறா லில்லியனாவை. கடைசி நிமிஷத்தில் பிடிச்சிட்டான். அது டான்ஸிங் போஸாகவே மாறிடுச்சு. அங்கே இருக்க எல்லாருமே கை தட்டுட்டாங்க. அந்த இடத்துக்கு விவியன் வரா. லில்லியனா நினைக்கிறா விவியன் வந்து நோவாவை காதலிச்சவன். அந்த காதலை வந்து நோவா ஏற்றுக்கல. அதுக்காக விவியன் வந்து நோவாவோட அண்ணன் தான் மன்னர், அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ வந்து ராணி ஆகிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துனுக்குறா. அதுக்கப்புறம் விவியன் வந்து நோவாவும் பியேட்ரஸும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டையும் பிரேக் பண்ண அவள் ட்ரை பண்ணுவா. சுருக்கமாக சொல்லணும்னா அந்த நாவலோட வில்லனஸே இந்த விவியன் தான். இப்போ நானும் நோவாவும் ஒன்றா இருக்குமே எங்கள் 2 பேரும் பிரிக்க ட்ரை பண்ணுவாளா? ஐயோ நான் தான் இப்போ டார்கெட்டான்னு சொல்லி லில்லியனா நினைக்கிறா. லில்லியனா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாமான்னு பார்க்குறா. நோவா வந்து அதை பார்த்துட்டுல லில்லியனாவை கூப்பிட்றான். நோவா சொல்கிறான் நீ என் காலை மெச்சதுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு வேலை செய்யணும். விவியனுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிது பார்த்தியா, அவன் பேர் தான் ஃப்ரீஸ் எரிட்டேல். நோவா சொல்கிறான் அந்த ஃப்ரீஸோட ஹஸ்பண்ட் வந்து வயசானவர் நம்மளுக்கு வாழ்த்துக்க சொன்னார்ல அவர் தான். லில்லியனா நினைக்கிறா ஃப்ரீஸுக்கு அவர் தாத்தா மாதிரி இருக்காரு, அவர் ஹஸ்பண்டா. இந்த ஃப்ரீஸு நோபல் உமன் குரூப்பில் இருக்கா. நோபல் உமன் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே ஹை ரேங்கிங் நோபல்ஸ். இதில் இருக்க பொண்ணுங்களுக்கு இந்த ராஜ்யத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் அந்த குரூப்பில் நீ சேர போகிற. அதுக்கு நீ ஃப்ரீஸ் கூட நீ ஃப்ரெண்ட் ஆகணும். அந்த கிளாஸ் ஒயினை லில்லியனாவுக்கு கொடுக்குறான். லில்லியனா பிளான் பண்ணுறா. ஃப்ரீஸு தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணி போகிறா. போயிட்டு தெரியாதனமா அந்த கிளாஸில் இருக்க ஒயினை ஃப்ரீஸ் மேலே ஊற்றிட்டா. லில்லியனா சொல்கிறா மன்னிச்சிடுங்க நம்ம போய் க்ளீன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே தான் விவியன் வரா. விவியன் வந்து லில்லியனா கிட்ட பேசுகிறா. நீ அகாடமிக்ஸில் பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன். லில்லியனா சொல்கிறா ஃபஸ்ட்டு என்ன நோவா பாராட்டினாரு, இப்போ நீங்கள் பாராட்டுறீங்க, எனக்கு பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் லில்லியனா விவியனை விடவேல அவளோட அகாடமிக் ஸ்கில்லை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கா. விவியனுக்கு தெரியாத விஷயமும் லில்லியனா பேசும்போது விவியனுக்கு கோவம் வந்துடுச்சு. அதுக்குள்ளே நடுவில் நெக்கு வந்துட்டு லில்லியனாவை காப்பாற்றிட்டான். லில்லியனா அந்த சான்ஸை பயன்படுத்தி ஃப்ரீஸை கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகிட்டா. லில்லியனா ஃப்ரீஸை கூட்டிகிட்டு கை கழுவ போகும்போது ஃப்ரீஸ் வந்து கை காமிக்கிறா பின்னாடி. லில்லியனாவுக்கு அப்போ தான் புரியுது 5 பாடி கார்டு இருக்காங்க, இவளுக்கு கூச்சமாக இருக்குன்னு சொல்லி. லில்லியனா ஆடம் கிட்ட பேசி பார்க்குறா. 5 பேருக்குனால அவள் வந்து கூச்சப்படுறா, அதனால் நீங்கள் போங்கன்னு சொல்கிறா. ஆடம் முடியாதுன்னு சொல்லி தலையாட்டுறான். லில்லியனா ரெட்கலை முடி பொண்ணுக்கிட்ட அவள் பேரை கேட்குறா. ரெட்கலை முடி பொண்ணு சொல்கிறா என் பேர் ஆன்ஸ்லே. லில்லியனா சொல்கிறா ஆன்ஸ்லே மட்டும் எனக்கு பாடி கார்டாக வரட்டும், நீங்கள் 4 பேரும் கிளம்புங்கன்னு சொன்னோன்னே ஆடமும் மற்றவங்களும் கிளம்புறாங்க. ஆடம் எப்பவுமே நோவா பேசுன்னு கேட்பாரு, இப்போ இவங்களோட பேசும் கேட்குறாருன்னு சொல்லி ஆன்ஸ்லே அதிர்ச்சியாக பார்க்குறா. ஃப்ரீஸு கை கழுவி நிற்கும் போது அவளை பற்றி சொல்கிறா. நானும் சாதாரண நோபலாக தான் இருந்தேன், நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் லைஃபே மாறிடுச்சு. லில்லியனா சொல்கிறா எனக்கு அது புரியுது, உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தேன் ரொம்ப நல்லவராக இருக்காரு. லில்லியனா ஃப்ரீஸோட ஹஸ்பண்டை பற்றி பேசணுன்னே ஃப்ரீஸு சோகமாயிடுறா. அதை பார்த்தா லில்லியனால இல்லாமல் அவளோட ஹஸ்பண்டை பற்றி பேசி சோகமாக்கிட்டோமோ, இவளோட ஹஸ்பண்ட் பார்க்க அப்பா மாதிரி இருக்கிறது நான் மறந்தே போயிட்டேன். இப்போ நம்ம டாபிக் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இது வந்து நோபல் உமன் குரூப்பில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நான் நோபல் உமன் குரூப்பில் இருக்கேன்னு ஃப்ரீஸ் சொல்கிறா. இல்லையா நான் சொல்கிறா அந்த குரூப்பில் நிறைய நோபல் பொண்ணுங்களாக இருப்பாங்க, நீ நிறைய நோபல் பொண்ணுக்கிட்ட பேசியிருப்ப, ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட கூட பேசுனது கிடையாது. அப்படியே இல்லைன்னா சோகமாக நடிக்கிறா. ஃப்ரீஸ் அதை பார்த்துட்டுல கவலைப்படாதீங்க, அந்த குரூப்பில் நான் உங்களை சேர்த்து விட்றேன், நீங்களும் நிறைய பேர்கிட்ட பேசலாம். இல்லையா அப்போ தான் சந்தோஷமாகறா. ஃப்ரீஸ் வந்து சொல்கிறா 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் இன்விடேஷன் அனுப்புகிறேன். இல்லையா லேட் ஆகிடுச்சு வா நம்ம கிளம்புறான்னு சொல்லும் போது ஆன்ஸ்லே அந்த கதவை திறக்கிறா. திடீர்னு புகைலாம் வருது. அந்த புகையில யாருக்கும் கண்ணு தெரியல. இல்லைன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது இல்லைனாவை கிட்னாப் பண்ணி ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட நம்ப சொல்ல முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிறேன் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்.